தாய் கூட்டிலே இருந்துடக்கூடாது. ஒரு நல்ல வேலை, இவ்வளவுதான் சம்பளம், இதுலயே இருந்துருவோம், சரிங்களா, வெந்ததை தின்போம் விதி வந்தா சாவும், அப்படி கிடையாது. அதனால கூட்டை கலைத்தது என்பது ஒரு அவசியமான காரியம். பிள்ளைகள் கஷ்டப்படணும், என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைச்சா அந்த தகப்பனே அந்த பிள்ளைக்கு கண்ணியாக இருக்கிறான். கூட்டை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனா அது குஞ்சுக்கு புரியாது. ஏன் நம்மளை விரட்டுறாங்க, ஏன் நம்மளை உதாசீனப்படுத்துறாங்க, குஞ்சுக்கு புரியாது. ஆனா தகப்பனுக்கு தான் புரியும். நீ போக வேண்டிய சமயத்துல, விதைக்கிற நேரத்துல விதைச்சா அறுக்கிற நேரத்துல அறுக்கலாம், படிக்கிற நேரத்துல படிச்சா சம்பாதிக்கிற நேரத்துல சம்பாதிக்கலாம், சரிங்களா, வர்ற நேரத்துக்கு வந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம், எழும்பி பிரகாசிக்கலாம். அதான் தேவன். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பந்த செவத்துல வேகமா வீசி எறிஞ்சா எந்த விசையை கொடுக்கிறோமோ அந்த விசையிலே பந்து திரும்பி வரும். நீங்க தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய பிரயாசங்களை செலவிடுகிறீர்களோ, அந்த அளவை விட தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார்.